அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு? காவிரி பிரச்சனை அதுக்கு கூட்ட மாட்டேன்னா இப்போ இல்லாத ஒரு கற்பனையா விஜய் தூக்கத்துல கனவு கண்டு காலில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறான்னா எம்பிங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசாங்கம் என்பது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அரசாங்கம். திமுகவும் அண்ணா திமுகவும் தமிழ்நாட்டில் துடை தெரியப்படணும்னு சொல்ற விஜய் ஏன் அவங்கள கூப்பிடுறாரு? இது அம்மா ஆட்சி தான் அப்படின்னு ஆதவ் குறிப்பிடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை அதுதான் கோமாளித்தனான்ற. உங்க கொள்கை தலைவர்கள்லாம் மேல 5 பேரை வச்சிருக்கீங்களே, அப்போ அவங்க ஆட்சி இல்லையா? திமுக அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சி எடுக்கிறதுக்காக வராங்க, அந்த சூழ்ச்சியை கையாளுறாங்க அப்படின்றாங்க. அது வந்து தாவேகா செய்த அயோக்கியதனத்தின் உச்சத்தை தடுப்பதற்கு நாங்க முயற்சி பண்ணோம். திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்னா திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஓட்டு போடாம எப்படி? கண்டிப்பா. ஒரு முதலமைச்சர்னா நீங்க வந்து என்ன செய்றீங்கன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது முதலமைச்சருக்கு தெரியும். அப்பதான் ஒரு ஆட்சி சரியா இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடோட எம்பிக்கள் குழு முதலமைச்சர் தலைமையில் நடந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமாக திமுக அதிமுக சில கட்சிகள் எல்லாம் பங்கேற்கல. என்ன காரணம் சார்? இல்லை, அவர் யார் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு? அவருக்கு ஒரு எம்பி இருக்காங்களா? காங்கிரஸ் வந்து நேரடியாக கூட்ட முடியல, அதனால அவர் வந்து கூட்டுறாரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பு அல்லது தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைக்காக கூட்டல. தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடுச்சான். என்ன வரையறை வச்சு அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க? ஏற்கனவே ஏதாவது மத்திய அரசு அந்த ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்கன்னா அது சம்பந்தமாக ஆலோசனை பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் இவராக கற்பனையாக ராத்திரி தூக்கத்தில் தூங்கி அடித்த உடனே இவருக்கு வந்து செய்தி கிடைச்ச மாதிரி இவர் கூட்டுறாரு. எல்லாம் யூகங்கள் அடிப்படையில். சட்டசபையில் சபாநாயகர் சொல்கிறாரு, பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசக்கூடாதுன்றாரு. இப்போ எந்த செய்தி அடிப்படையில் இது கூட்டுறாரு? இல்லை, ஒரு முதலமைச்சர் அதுக்கு தகுதி இல்லையா? தகுதி இருந்ததுன்னா அவருக்கு ஒரு எம்பியாவது கொடுத்துருப்பாங்கல்ல. இதுதானே முதல் எலெக்ஷன் வின் பண்ணியிருக்காங்க. ஏங்க அடுத்த கட்சி எம்பியை கூட்டுறதுக்கு இவருக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? இதனா மாநில சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க அந்த எம்பிகளுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறவங்க எம்பிக்கள். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில், அவங்களுடைய கட்சியினுடைய கட்டளை அடிப்படையில், கொறடா உத்தரவு அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் இயங்க முடியும். ஜோசப் விஜய் சொல்லிட்டாருன்ட்டு போய் நாடாளுமன்றத்தில் இயங்க முடியுமா? இல்ல, ஒரு உதவி கேட்கலாம் இல்லையா? ஒட்டுமொத்தமாக இல்ல, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் ஒரு இல்ல. உதவி கேட்கறது நீங்க சொன்னது சரி. உதவி கேட்கிறவரு யாருகிட்ட கேட்கணும்? கட்சி தலைமை கிட்ட கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அந்த கட்சி தலைமையினுடைய உத்தரவுப்படி செயல்படுகின்றவங்களை கூப்பிட்டு இவர் இது ஒரு குதிரை பேரன்னு எடுத்துக்கலாமா? தனிப்பட்ட முறையில் எம்பிக்கள் அழைத்தது தவறுன்றீங்க? அழைத்தது தவறில்லை. ஒரு முதலமைச்சர் இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவு கேட்டு அல்லது அவர்களுடைய நிலைமையை விளக்கி சொல்றதுக்காக அழைச்சிருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் இவர் என்ன அடிப்படையில் அடிச்சாரு? இது தலைமைக்கு கடிதம் எழுதாத எம்பிக்களுக்கு கடிதம் எழுது தவறுன்னு சுட்டி காட்டுறீங்களா? அவர் அந்த கூட்டத்தே தவறு. இது மாநில பிரச்சனையே இல்லை, இது வந்து அனைத்து இந்திய பிரச்சனை, இந்தியா முழுமைக்குமான பிரச்சனை. அதுல மாநிலத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது பாதிப்பு நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா வர சொல்ல இவங்க குரல் கொடுக்கணும் அல்லது அந்த மசோதாவில் திருத்தம் கொண்டு வரணும். அந்த மசோதா என்ன? அது ஏதாவது இது வரைக்கும் அறிவிப்பு இருக்கா? மசோதா என்னன்னே தெரியாத என்ன திருத்தம் கொடுப்பீங்க? இதுதான் தற்கொலைன்னு சொல்றோம். நீங்க அந்த மசோதா ஏற்கனவே ஒரு மசோதா கொண்டு வந்து அது நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. அதுல அவங்க மறுபடியும் அதை கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்றது அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் அது வரும் ஒரு எதிர்பார்ப்பு. இதுல அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டதுல அந்த மசோதாவில் வேற நல்ல அம்சங்களும் இருக்கு. மகளிருக்கு
33% இடஒதுக்கீடு அந்த மசோதா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா அதை நிராகரிக்கணும்னு சொல்ல இப்போ இவங்க எதுக்காக நிராகரிச்சாங்களோ அதுல அவங்க திருத்தம் பண்ணி அது சரியான முறையில கொண்டு வந்தாங்களோ அதை ஏன் நிராகரிக்க இப்ப தாவேக்காவோட நிலைப்பாடு எதுவுமே தெரியல. தாவேக்கா நிலைப்பாடே இல்ல, இது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ காங்கிரஸ் கட்சி INDIA கூட்டத்தில் கூட்டி அவங்க ஆதரவு திரட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் INDIA-ல இருந்து திமுக வெளியே போயிருச்சு, நாடாளுமன்றத்தில் வெளியே வந்துட்டாங்க, அவங்க தனியா இயங்குறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, அவங்க வரல. இப்ப என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு பிரச்சனையா இதை மாத்தினா இவங்க ஜோசப்பையை வச்சு தமிழ்நாட்டுக்காக வாங்கன்னு சொல்லி இவருக்கு அதுல கொண்டு வர மாதிரி பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு நிலையை வச்சு டீலிமிட்டேஷன்ன்றது தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு தானே. நீங்க என்ன பாதிப்பு சொல்லுங்கன்ற, அது என்ன மசோதா கொண்டு வர போறாங்கன்னு தெரியாதுல்ல. ஏற்கனவே பாதிப்பான ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது அந்த இது முடிஞ்சு போச்சு. அவங்க ஏற்கனவே அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க மறுபடியும் அதே வடிவத்தில் கொண்டு வருவாங்க. நீங்களா கற்பனை பண்ணீங்களா? அவங்க அதை எப்படி நீங்க சரியா இருக்கும்? எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க நான் அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு, காவிரி பிரச்சனை, அதுக்கு கூட்ட மாட்டேன்னா இப்ப இல்லாத ஒரு கற்பனையா விஜய் தூக்கத்துல கனவு கண்டு காலில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறான்னா எம்பிங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் உத்தரவு. நீ இன்னைக்கு தென் மாவட்டம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசாம தென் மாவட்டங்கள் பேசுறீங்கன்னா, தென் மாவட்டங்கள் முழுக்க காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அந்த 2 மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சி செய்யறத இங்க செய்யணுன்றதுக்காக அவங்க அந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஜோசப் விஜய் காங்கிரசினுடைய பினாமி. இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசாங்கம் என்பது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அரசாங்கம். காங்கிரஸ் தாவேக்கா விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அரசாங்கம். அதை சொல்ற தைரியம் கூட இல்லை, அது விஜய்க்கே இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. ஒரு கூட்டணியில் அதுவும் கேபினெட்ல இருக்காங்க. நாங்க கூட்டணியில் இருக்கிறோன்னு யாராவது சொல்றாங்களா? காங்கிரஸ் சொல்லுது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இவர் நாடாளுமன்றத்துல தான் இந்த கேள்விகளை எழுப்பணும், எம்பிகள் தான் செய்யணும்னா ஒரு இடம் கிடைச்சது, அதுல ஏன் காங்கிரஸ் கொண்டு வந்து நிறுத்துறாரு? இவங்களுடைய குரல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் தாவேக்காவுடைய பிரதிநிதித்துவம் இல்லாம பண்ணது யாரு? ஒரு வாய்ப்பு இயற்கையா வந்தது. எங்ககிட்ட இருந்த ஒரு துரோகி அந்த இடத்தை ராஜினாமா பண்ணி யாரையும் கேட்காம கொள்ளாம இங்க மந்திரி ஆயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு டெல்லியில போய் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. அதை கூட இவங்க காங்கிரஸ் கிட்ட தானே தூக்கி கொடுத்தீங்க. ஆக அவங்களுடைய நோக்கம் 1967 தமிழ்நாட்டு மக்களால் விரட்டடிக்கப்பட்ட காங்கிரஸை இன்னைக்கு ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அமைச்சராக்கிட்டாங்க. அடுத்து இதை காங்கிரஸ் ஆட்சியான இது ஒண்ணு இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வரணுன்றதுக்காக தான் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு ஒரு பொம்மை அரசாங்கமாக இந்த ஜோசப் விஜய் அரசாங்கம் செயல்படுது. இதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் இல்லைன்னா இவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அவங்களுக்கு எங்க எடுத்த உடனே நமக்கு அவங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் ஜோசப் விஜயினுடைய வாழ்க்கை லட்சியம் பிறவி பயன் முதலமைச்சர் ஆவறது. அதுல உட்கார்ந்ததுக்கு காரணம் காங்கிரஸ் அவர் நினைக்கிறாரு. தாவேக்கா அரசு இன்னைக்கு காங்கிரஸ் நம்பிதான் வாழ்க்கை வாழுதுன்னு ஒரு காங்கிரஸ் நம்பி வாழுதுன்னு இல்லைங்க, காங்கிரஸினுடைய கட்டளைகளை செயல்படுத்துகின்ற, இன்னும் சொல்ல போனா கர்நாடக காங்கிரஸ் அரசு சிவகுமாரை பார்த்து பயப்படுகின்ற, பதுங்குகின்ற, அஞ்சுகின்ற, அவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாதுன்றதுனால கூட்டல. வேற என்ன காரணம் சொல்லுங்க, ஏன் கூட்டல? அப்புறம் என்ன, இதை காங்கிரஸ் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் தான் நடத்துது இந்த ஆட்சியை, தீர்மானிக்கிறதுல இல்ல, காங்கிரஸ் தான் நடத்துது. சரிங்க சார், நீங்க இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பத்தி அதிமுக நிலைப்பாடு என்ன? ஏன்னா பாஜக எடுக்கும் அந்த திட்டங்களாகட்டும் இருந்தாலும் கடந்த காலத்துல ஆதரிச்சு தான் இருந்தீங்க, அதுல இருந்து பின்வாங்கல. இப்போ இந்த சூழல் எப்படி இருக்கு? இந்த சூழல்ல நிச்சயமா அந்த மசோதா என்னன்றதை தாக்கல் பண்ணாங்கன்னா, அந்த மசோதாவோட என்ன சரத்துக்கள் இருக்கு, அது அடிப்படையில் என்ன தீர்மானம், அதுல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீடு
நாட்டுக்கு தேவைன்றது அதிமுக நினைக்குது. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து நாங்க அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் ஊராட்சிகள்ல, நகராட்சிகள்ல, பேரூராட்சிகள்ல, மாநகராட்சியில 50% இல்ல அந்த பில்ல வந்து பாஜக தந்திரமா வந்து டீலிமினேஷனை கூட இந்த ஒதுக்கீடும் உள்ள வச்சிருக்காங்க. அரசியல்ன்றதே தந்திரம் தாங்க. எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சியினுடைய நலன் சார்ந்துதான் எந்த முடிவுகளும் அவங்க கொள்கை அடிப்படையில் தான் முடிவுகளும் எடுப்பாங்க. எந்த கட்சி வந்து இன்னொரு கட்சி கொள்கைக்காக முடிவு எடுக்கும். அதனால அது தந்திரமா செஞ்சாதான் அது அரசியல். இல்லைன்னா விஜய் மாதிரி ஆள் இல்லாதவங்களை கூப்பிட்டு ரோட்ல போறவங்களாம் கூப்பிட்டு வச்சு எனக்காக பேசி நான் முடிவெடுக்க போறேன்னு சொன்னாங்கன்னா அது கோமாளித்தனம். இல்ல சட்டமன்றத்துல ஆதவர்ஜனா திமுகவை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஆதரிக்க போறீங்களா இல்ல வெளிநடப்பு பண்ண போறீங்களா, எங்களுக்கு தகவல் வந்ததுன்னு சொல்றாரு. ஏங்க அவருக்கு அதாவது ஆதவர்ஜனா விரும்புறதெல்லாம் திமுக செய்யணும்னு அவர் எதிர்பார்த்தாருன்னா அவருடைய முட்டாள்தனம், அரசியல் அனுபவம் இல்லாதது. திமுக இவங்களை விட பெரிய கட்சி, ஒரு 70 பவழ விழா கொண்டாடுற ஒரு கட்சி. அதிமுக ஒரு 54 ஆண்டுகள் வாழ்ந்த கட்சி, தமிழ்நாட்டை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் துடை தெரியப்படணும்னு சொல்ற விஜய் ஏன் அவங்கள கூப்பிடுறாரு? ஏன் கூப்பிடுறாரு? நீங்க காவிரி பிரச்சனையில நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண மாட்டேன், யாரும் ஆலோசனை எனக்கு தேவையில்லை, நானே நேரா போய் தண்ணியை திறந்து விட்டுருவேன்னு சொல்ற தைரியம் இருக்குல்ல. இப்ப இதுல மட்டும் எங்களை கூப்பிடுறீங்க? நான் அரசியல், நாங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கு எது தேவையோ அதை செய்வோம், அதுதான் அதிமுக. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்க மக்களுக்கு எதிரான எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. இல்லை, அவங்க செய்ய நடைமுறையில சிக்கல்கள் இருக்கலாம், இல்ல வேறுபாடுகள் இருக்கலாம், அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அவங்களுடைய அணுகுமுறைகள் சரியா இல்லாம இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனையா இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளாக இருந்தாலும், நீர் பிரச்சனைகளும், எல்லா பிரச்சனைகள்லாம் அதிமுகவும் திமுகவும் ஒன்னாதான் நின்று இருக்கு. சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் கொண்டு வர சொல்லி எல்லா பிரச்சனையும், அது யார் ஆட்சியில் இருக்காங்கன்றதை விட யார் தமிழ்நாட்டுக்கு சரியானதை செய்யறாங்கன்றதான் பிரச்சனையே தவிர, இவர் எதுவுமே இல்லாம காவிரி பிரச்சனைகளை பேசலாம்னு சொன்னா நாங்க யாரையும் பேச மாட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்ற ஆளு இவர் எதுக்கு கூட்டுறாரு? ஒரு எம்பி கூட இல்லாம காங்கிரஸ் எம்பிக்களை நம்பி காங்கிரஸை வச்சுட்டு ஒரு கூட்டணும்னு நினைச்சாருன்னா அது காங்கிரஸ் கட்சி கூப்பிட்டு போவாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஜோசப் விஜய் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களையும் ஒண்ணு இல்லை, எல்லாரும் தீத்துருவேன், நான் மட்டும் நின்றுடுவேன்னா அது நடக்காதுன்றது அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் சரியான முடிவு. எங்களுக்கு வந்து கோமாளித்தனம் நடத்தி அரசியல் நடத்தணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் எந்த நேரத்தில் தேவையோ எது தேவையோ அதை செய்வோம். சட்டமன்றத்தில் இன்னொரு வார்த்தையும் ஒலித்தது, இது அம்மா ஆட்சி தான் அப்படின்னு ஆதவ் குறிப்பிடாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் கோமாளித்தனன்ற. நீங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? அதிமுக ஊழல் சக்தி. இப்போ அம்மா ஆட்சின்னா நீங்க சொல்றதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க சரி உங்க கொள்கை தலைவர்கள்லாம் மேல 5 பேரை வச்சிருக்கீங்களே, அப்போ அவங்க ஆட்சி இல்லையா? அவங்க அந்த 5 பேருக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? அதுல யாராவது ஒருத்தர் உங்க எம்எல்ஏ கேட்டதுக்கே தான் அந்த பில் சொல்றாரு. உங்க எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து எங்களுக்கு அம்மா ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு மேல வந்து நாங்க பேச முடியாது, மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது மீறி பேசினாலும் லைவ கட் பண்ணுவாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினான்னு உங்க ஊடகங்கள் ஏதாவது கேள்வியே கேட்கிறேன் செய்தி வந்துதா? கேட்டா சபாநாயகர் நான் நடுநிலையானவன், எங்களுக்கு நான் வந்து போய் இறங்கி போய் விசாரிச்சுட்டு வந்தேன், அங்க வந்து எல்லாம் வந்ததுன்றாங்க. எங்க வெளியே வந்தது? யாராவது கேட்டா 1-2 டிவில வராம இருந்திருக்கலாம். எந்த டிவில வந்தது சொல்லுங்க பாப்போம். இதுதான் ஒரு பட்டவர்த்தனமா பொய் சொல்றதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. சொல்ல அங்க போய் என்னத்த நியாயம் கேட்க முடியும்? நீங்க அவர் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேச சொல்றாரு, அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு குழு அவர் வந்து அந்த வியூகம் வகுக்கிறதுக்கு, கொள்கை வகுக்கிறதுக்கு அந்த மாண்டேத் சிங் அலுவாலியா குழு அமைச்சதுக்கு அவர் தான் வந்து அந்த சஜஷன் பண்ணாரு, அவருடைய ஆலோசனைப்படி தான் நியமிச்சாங்க அப்படின்னு செய்தி வருது. அவருக்கு ஏதாவது அரசு பதவி கொடுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு உண்டு இல்லைன்னு சொல்லணும். இது பத்திரிகையில் வந்த செய்தி. அதையெல்லாம் வச்சுட்டு சட்டசபையில் பேசாதீங்கன்னு சொன்னான்.
மாண்டேக் சிங் அலுவலக குழு அமைக்கலையா? இவங்க இந்த அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம சொல்றது பொய்ன்றத மக்களுக்கு தெரியுன்றத கூட உணராம பேசுறாங்க. அவங்க சட்டசபையில் வேணா அதை மறைக்கலாம். ஆனா இன்னைக்கு விஷ்ணு ரெட்டி என்ன பொறுப்புல இருக்கிறாரு? எந்த எந்த ஜீவோ இருக்கு காட்டுங்க பார்ப்போம். ஜான் ஆரோக்கியசாமியை என்ன ஜீவோ போட்டாங்க? எதை இவங்க ஒழுங்கா செஞ்சிருக்காங்க? இது என்னவோ இன்னும் கேட்டா தமிழ்நாட்டின் அரசனுடைய சிறப்பு பிரதிநிதி கர்நாடகக்காரனை போட்டுட்டு அந்த ஜீவோ கூட வெளியிடலையே. அவர் போய் பதவி ஏற்றுக்கிட்டு பிறகுதான் அது செய்தி பத்திரிகையில வந்த செய்தி தான். இவங்க பத்திரிகை வந்த செய்தி நம்பலன்னா அது செஞ்சிருக்காத. எதுக்கு சொல்றேன்னா, இவங்க இன்னும் டிரான்ஸ்பரன்சியா இல்லை, ஒரு நம்பகத்தன்மையோடு எந்த நடவடிக்கையும் செய்யல. இன்னும் கேட்டா தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆட்சி அமைச்சதிலிருந்து தமிழ்நாடு செஞ்சார் கோட்டையில் முதலமைச்சர் அறை இருந்துகிட்டு இருக்கு. அதை சீர்படுத்தியிருப்பாங்க, இது ஒன்று இருப்பாங்க. இவர் சேர மாத்தினா மாதிரி எல்லாத்தையும் மாற்றிருப்பாங்க. ஆனால் இந்த இடம் பத்தாது, எனக்கு தர்பார் மண்டபம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 10வது மாடியில் அந்த கூட்டறையை ரெடி பண்ணீங்க. கேட்டால் இயற்கையான காற்று வரணும், அவங்க உட்காந்து பார்க்க சொல்ல கடலில் கப்பல் வர்றது தெரியணும்னு நீங்கள் சரி எதையாவது தொலைவி போங்கன்னு விட்டா அதுக்கு அடுத்ததெல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒன்று, விஷ்ணு ரெட்டிக்கு ஒன்று, அப்புறம் அவருக்கு ஒன்று, இவருக்கு ஒன்றுன்னு அதெல்லாம் இன்னும் பங்கு போட்டு ஏறத்தாழ ஒரு 5-6 ஃப்ளோரை காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ளோரை காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் கூட்டறைன்னு ஒன்று காலி பண்ணிட்டீங்க. ஆக மொத்தம் நாமக்கல் ராமலிங்கம் மாளிகையை காலி பண்ணிட்டு கொண்டு போய் கலைவாணர் அரங்கத்தில் அது நிகழ்ச்சி நடத்துறது அது பார்டர் அரங்கமாக இருந்து காங்கிரஸ் காலத்தில், அதுக்கப்புறம் பிறகு அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கலைவாணர் அரங்கமாக மாற்றி அது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அது புனரமைக்கப்பட்டு புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான கலைவாணர் அரங்கம் கட்டப்பட்டு அதில் ஒரு 4-5 அந்த அரங்கங்கள் எல்லா ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துறதுலேருந்து சிறிய நிகழ்ச்சிகள் நடத்துகிற வரைக்கும் எல்லா வகையான வசதியோடு அதை செஞ்சு வச்சுது. அங்கே போய் செய்தித்துறையில இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு இந்த நாமக்கல் ராமலிங்கம் மாளிகையில் 10 மாடி கட்டினது. அப்போ அந்த செஞ்சார் கோட்டையில் போதிய இடம் இல்லைன்றதுனால அதை கட்டி எல்லா அலுவலகம் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து செய்தித்துறையிலிருந்து எல்லா அலுவலகங்கள் நிர்வாக அலுவலகங்கள் செக்ரட்டரிஸ்லாம் அங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. எல்லாருக்கும் கலைவாணர் அரங்கத்துக்கு போ, அங்கே போன்னு சொல்லிட்டு அந்த என்னதான் ஒரு தர்பார் இருந்தாலும் இந்த 10 மாடி கொண்ட நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அந்த கட்டிடத்தையே கபலீகரம் பண்ணிக்கிட்டு நீ ஆட்சி நடத்த போறன்னா இது என்ன ஆட்சின்ற? சரி இதை பண்ணீங்க. அந்த ஏற்கனவே முதலமைச்சர் பயன்படுத்தின அறையோ அவர்களுடைய ஓய்வு அறையோ அல்லது அவர்கள் பார்வையாளர்களை பார்க்குற இடையோ அதையாவது காலி பண்ணி கொடுத்தியானா அதுவும் இல்லை, அது இருக்கணுமா? இல்லை, அம்மா இந்த அளவுக்கு வசதியாக இருந்தாங்களா? அம்மா அந்த அறையில தானே இருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அறையில தானே இருந்தாரு. கருணாநிதி அந்த அறையில தானே இருந்தாரு. அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. அது அப்பப்போ ஏதோ அவங்களுடைய இதுக்கு தக்கவாறு ஆல்ட்ரேட் பண்ணிடுவாங்க. இவரும் வந்தவொடனே வாஸ்துப்படி ஆல்ட்ரேட் பண்ண தானே செஞ்சாரு. அப்புறம் திடீர்னு எவனோ சொன்னானா, அவர் ஏற்கனவே ஒரு ஜோசிகாரர் இருக்கார்ல, அவர் சொன்னாரா முதலமைச்சர் உயரத்துல இருக்கணும், உச்சியில இருந்தாதான் அதிகாரம் செலுத்துறவர் அதிகாரம் நிலைக்கும், உச்ச பதவியில் இருப்பவர் உச்சியில் இருக்கணும்னாங்களாம். அதனால உச்சி எதுன்னா அந்த கோட்டைக்கு நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மண்டபத்துடைய 10வது மாடி. சரிங்க சார், நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க விஜய் மேல. ஆனா விஜய் மேல விமர்சனம் வைக்கலைங்க, அவருடைய நடத்தை, அவருடைய முதலமைச்சர் ஆனதுனால, அவர் முதலமைச்சருடைய பதவிக்கு வந்ததுனால, அவர் இன்னைக்கு சிக்கனத்தை கடைபிடித்து தமிழ்நாட்டு வருவாயை குறைக்கிறதுனால அது இதெல்லாம் வருவாயை குறைக்கிறதுன்றதுனால நான் பேசுவேன். முக்கியமாக நிர்மல்குமார் ஒரு பதிவு செஞ்சார், தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் ஆட்சி ஏற்றவுடன் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைகிற இடம் வரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவுடன் அவர் சொன்னார், இன்றைக்கி பார்த்தீங்களா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கினாங்க, வரப்போகிற நாடாளுமன்றத்தில் இதுவும் நடக்கலாம், அதிமுக திமுக ப்ளஸ் பாஜக இணைந்து தாவேக்காவை எதிர்கொள்ளும் அப்படின்றாரு. நீங்கள் இதை பெரிய பூத கண்ணாடி வச்சு நிர்மல்குமார் பெரிய அறிவாளி மேதாவி
அதனால கண்டுபிடிச்சாரும் இல்லை. நீங்கள் சட்டமன்றத்தில் நேற்று சட்டமன்றம் நடந்ததில்ல, அதை பாருங்க. திமுகவும் ஒன்றா தான் உட்காந்துருக்கு. மக்கள் கொடுத்த தீர்ப்பு நாங்கள் என்ன பண்றது? எதிர்கட்சி வரிசையில் தானே உட்காந்துருக்கு. ஒரே ரோவில் இந்த பக்கம் ஒன்னா தானே உட்காந்துருக்காங்க. இன்னும் கேட்டா ஒரே பெஞ்சில தானே 5 பேர் 6 பேர் உட்காந்து சொல்லுவதில்லை. 2 பேர் அதிமுக, 3 பேர் திமுக தானே உட்காந்துருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்ற? அதுக்காக இவங்க பண்ற அயோக்கியத்தனங்களை திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காக இவங்களை எதிர்க்காம இருக்கணுமா? நீங்க இந்த அரசனுடைய தவறுகளை நாங்களும் சுட்டி காட்டுறோம். ஒரு காலகட்டத்துல ஆட்சி அமைக்கிற இடத்துல வராங்க, திமுக அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சி எடுக்கிறதுக்காக வராங்க, அந்த சூழ்ச்சியை கையாளுறாங்க அப்படின்றாங்க. அது தாவேகா செய்த அயோக்கியத்தனத்தின் உச்சத்தை தடுப்பதற்கு நாங்க முயற்சி பண்ணோம். அது உண்மை. அது உண்மை. என்ன உண்மைன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு என்ன? 106 107 1 போச்சு, 106 இடம் விஜய் கொடுத்தாங்க. விஜய் முதலமைச்சராகணும் போட்டாங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கடுத்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராகணும்னு 72 பேர் போட்டாங்களா? 72 பேர். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும்னு 54 பேர் போட்டாங்க. இதை தவிர வேற யாருக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க? அப்போ 107 முதலமைச்சர் ஆகணும், அல்லது திமுக அடுத்த நிலையில் இருக்குது அவங்க முயற்சி பண்ணணும், அது அல்லது அடுத்த நிலையில் இருக்க அதிமுக முயற்சி பண்ணணும். இதுல மு.க. ஸ்டாலின் அவர் தோத்துட்டாரு. அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர் திமுக நாங்க எதிர்கட்சியா செயல்படுவோம், நாங்க ஆட்சி அமைக்க முயற்சிக்க மாட்டோம்னு அவர் முதல்ல அறிவிச்சிட்டார். அப்போ ஆட்சி அமைக்க முயற்சிக்க வேண்டியது யாரு? அடுத்தது அதிமுக. தாவேகா ஒரு பக்கம் முயற்சி பண்ணுது. தாவேகா வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இருக்கிறவங்க அதிமுக தானே. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இன்னைக்கு 1,34,00,000 வாக்குகள் வாங்கின எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சித்துல என்ன தவறு? இல்ல, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா திமுக தான் ஒரு பிரதான எதிரி அப்படின்ற இடத்துல பேசியிருந்தாங்க. இத சொன்னது யாரு? அந்த அயோக்கிய பசங்களை கொஞ்சம் காட்டுங்கன்ற. இன்னும் உலக மகா உத்தம அந்த முஸ்லீம் லீக்கினுடைய காதர் மொய்தீன் ஐஎம்எல் தலைவர் அவர் சொன்னாரு, அவர் ஏற்கனவே திமுகவுக்கு வாக்களிக்கிறது மார்க்க கடமைன்னாரு. அதை விடவா இது? அதாவது ஒரு பச்சைவந்திங்க பதவிக்காக எதை வேணா விட்டு கொடுக்குற ஒரு ஈழப்பிறவிகளா மாறிட்டதுங்க. சொன்னதை வச்சுட்டு நீங்க பேசுறீங்க. யார் சொன்னாங்க? மு.க. ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா? கனிமொழி சொன்னாங்களா? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? யார் சொன்னாங்க? இல்ல, ஒரு கட்சியை ஒரு கட்சி அதிமுக ஒன்றும் தாவேகா போல நேற்று வந்த கட்சி இல்லை. யார் வேணா பேசுறதுக்கு. அதிமுகவுக்கு கட்டமைப்பு உள்ள கட்சி. எங்களுக்கு பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, தலைமை இருக்கு, நிர்வாகம் இருக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு இருக்கு. எந்த இது எடுத்தாலும் அவங்க ரகசியமா எந்த முடிவை எடுத்து எல்லாரும் சேர்த்துட முடியுமா? அப்படி இருக்க சொல்ல இவங்க கேட்டா பேபி சொன்னாராம். பேபிக்கு டெல்லியில தூக்கத்துல ஞானோதயம் வந்தது சொன்னாரு. அப்புறம் அவரும் மறுத்தாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் யார் சொன்னாங்கன்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த இடத்துல பேசுனாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன ரகசியம்னா இது ரகசியமா செய்யக்கூடிய வேலையாது. நான் கேட்கறது, எங்க கட்சியில இருந்து போன சில கண்காணிங்க சொன்னாங்க. சி.வி. சண்முகம் சொன்னார். நான் நேரடியாக சொல்றேன், இதுல எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு? முதல்ல இதே காதர் மொய்தீன் அதான் சொன்னாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவன் முதலமைச்சர் சொன்னாங்க. திருமாவளவன் முதலமைச்சர்னா உடனே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேன்ட்டாருன்னாங்க. சரி, திருமாவளவன் முதலமைச்சரா எப்படி ஆக முடியும் சொல்லுங்க? திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்னா திமுக சேர்ந்து ஓட்டு போடாம எப்படி? கண்டிப்பா 54க்கும் 72க்கும் 2 சொன்னவங்களுடைய, அதாவது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அதிமுகவிலிருந்து உடைச்சி விஜய் முதலமைச்சர் ஆகணும், அல்லது திமுகவிலிருந்து உடைச்சி முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு 2 பக்கமும் நூல் விட்டாங்க. முதல்ல காங்கிரஸ் வந்துருச்சு. ஆனாலும் அவங்களுக்கு பெரும்பான்மை. நீங்க ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்ன விஜய் எத்தனை நாள் கவர்னர் போய் பார்த்தாரு?
காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, அடுத்த நாள் காலையில் எங்ககிட்ட 2 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டாங்க, 3 பேர் வந்துட்டாங்க, 4 பேர் வந்துட்டாங்க. அப்பப்போ போய் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல. அப்போ இவங்க வந்து யோகியமானவங்களா இருந்தா ஏன் இந்த அந்த பிரச்சனை ஏன் இந்த ஆள் கடத்தல், இந்த குதிரை பேரம் நடந்தது நாங்கள் உறுதியாக சொல்றோம். ஜோசப் விஜய் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஏமாத்தி ஆட்சியில் வந்தாருன்னு நாங்கள் உறுதியாக சொல்றோம். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க கொடுத்த லிஸ்ட்ல அன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? IUML ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரை கொடுத்தாங்களா இல்லையா? அமமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரை கொடுத்தாங்களா இல்லையா? மன்னார்குடி காமராஜ் பேரை. உடனடியாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கவர்னர் போய் ராத்திரியில் பார்த்து, இது எங்க சட்டமன்ற உறுப்பினர் கடத்திருக்காங்க, இது என்ன நடந்ததுன்னு தெரியல, அவர் ஆள் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாரு, அவருடைய கடிதம் இது, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்போம், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு அவர் உறுதியாக சொல்லி அந்த கடிதத்தை கொடுத்தாரு. எங்கள் கட்சியினுடைய முடிவு, எங்கள் கட்சியினுடைய முடிவை நான் பொதுச் செயலாளர் முறையில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன், இந்த பக்கம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் போட்டிருக்காருன்னு போட்டாரு, கொடுத்தாரு இல்லை. அப்போ அது பொய்யான போலியான கடிதம்ன்றத அவங்க அப்பவே உடனே என்ன பண்ணாங்க, ஒரு காரில் ஏதோ அவர் கையெழுத்து போட்டாமல் ஒன்று ஒரு போக்கஸ் ஒன்று பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவர் அன்னைக்கு ராத்திரி நடுநிசையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கண்டுபிடிச்சு கொண்டு போய் கவர்னர் முன்னாள் நிறுத்தினார் இல்லை. அப்போ அந்த மன்னார்குடி காமராஜ் என்ன சொன்னார், எங்களை கடத்தி இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னார்ல. அப்போ இப்படி இந்த பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சு இவங்க ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணதும் வெளிப்படையான உண்மை. அதை மறைக்கிறதுக்கு அதிமுக திமுக சேர்ந்துருச்சுன்னா, நீங்க சரி இவ்வளோ யோசனை, இவ்வளோ யோகியம் ஹரிச்சந்திரன், ஒரு நியாயவான் விஜய் ஏன் ஸ்டாலினை போய் பார்த்தாரு? ஸ்டாலின் எங்க போய் பார்த்தாரு? அவர் தான் தீய சக்தி ஆச்சா? அதை விட ஒரு கேவலம் என்னன்னா, ஒரு போட்டோ வந்தது, அது எந்த அளவுக்கு ஏஐல எடுத்தாங்களா இல்லை என்னன்னு, ஸ்டாலின் காலில் விழுந்ததா ஒரு போட்டோ இதுல வந்ததா, இது வரைக்கும் தாவேக்கால யாரும் மறுக்கல. அதனால அதை வந்து நம்ப வேண்டிய நிலை எல்லாருக்கும் இருக்கு. இல்ல ஸ்டாலினை பார்த்தாரு சரி, ஏன் எடப்பாடி பார்க்கல? அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு அரசியல் ரீதியா ஒரு போய் பார்த்துருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுங்க, அடுத்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கணும்ல, ஆதரவு கேட்டிருக்க. நீ வந்து திமுகவுக்கு எதிரானவங்க எல்லாம் ஒன்னா சேரணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்திருந்ததுன்னா நீ அவர்கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும்ல. அவரை விட்டுட்டு MRC நகர்ல ஒரு குடவுன் எடுத்து அந்த குடவுன்ல போய் CV சண்முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு அவங்கள போய் அங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சோஃபா அனுப்பிட்டு அவங்களுக்கு இது ஒண்ணா, இது என்ன வகையான நீ செஞ்சதெல்லாம் அயோக்கியதனம். இன்னும் கேட்டா தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா கட்சியும் கேவலப்படுத்துறது தான் விஜயனுடைய வேலையா இருந்திருக்கு. ஆனா நான் முடிச்சிருங்க. தாவேகா வந்து அதிமுக எல்லாம் தாவேகா தான் அப்படின்றாரு. ஏங்க ஊர்ல வந்து தற்குறிகள் எது வேணா சொல்லுவாங்க. அவங்க அதாவது அவங்களுடைய பலகீனத்தை பலமா எம்ஜிஆர் கட்சி வாங்க நீங்க எல்லாம் வாங்க அப்படின்றாங்க அதிமுக இருந்து. ஆமா, எங்க கிட்ட ஆள் இல்லை, நீங்க வாங்க. நான் கேட்கிறேன், நீ வந்து ஊழல் சக்தின்னு எதை வச்சு சொன்ன? அந்த சொன்ன ஆளெல்லாம் கூட்டு பக்கத்துல வச்சுன்னு நான் ஊழல் செய்தவர்களை தொட மாட்டேன், தொட்டவர்களை விட மாட்டேன்னு எல்லாம் டைலாக் பேசுனீங்க. இப்போ எல்லாரும் விடமாட்டேன் சேர்த்து கட்டி பிடிச்சிங்கன்னா அது உங்ககிட்ட இருக்க கோளாறு. அதிமுக இன்னைக்கு புடிதப்பட்டிருக்கு நான் சொல்றேன். இன்னும் 1-2 பேர் இருக்காங்க, அவங்க இங்க அங்க ஊசலாடி இருக்காங்க, அவங்களையும் கூட்டு போயிடுங்க சொல்ல போயிடுச்சு. நாங்க ஃப்ரீயா எங்க வேலையை பார்த்துட்டு போறோம். அதிமுக வந்து ஆட்சிக்காக தான் உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. ஆட்சி இருந்தாதான் நாங்க அரசியல் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான். எங்க கட்சி, எங்களுடைய கொள்கை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி அவருடைய வழியில என்னைக்கு நடக்கும். அதுதான் எங்களுடைய லட்சியம். பெருஞ்சார் அண்ணாவினுடைய கொள்கையில் நாங்கள் கடைபிடிப்போம். அதுக்காக அண்ணாவினுடைய கொள்கையை காப்பாற்றுறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்கினார். அந்த வழியில நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இவங்க கிட்ட போய் சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தாவேக்காவில் சுயம்புவ தாவேக்காவில் வந்தவங்க யாருன்னு சொல்லுங்க. அந்த ஒரு படத்துல கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆளை தேடி கோழி பிடிக்க கொண்டு வந்து பவுலரு இது ஒன்று போடுவாங்க, சாணி தட்டுறவனை கொண்டு வந்து அந்த மாதிரி போட்டு வச்சிருக்க. நீ இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு தெளிவான ஆட்கள் இல்லை. ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு என்னன்னு தெரியல.
அறநிலையத்துறை அமைச்சர்னா போய் வடக்கு எப்போ எம்ஆர்பி எவ்வளோ போட்டீங்க, அது வந்து அதுக்கு வந்து எவ்வளோ எப்போ மேனுஃபேக்சர் பண்ணீங்க, எப்போ வந்து எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் போட்டுக்கலான்னு கேட்குற அறிவாளிகளை வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து இதை பற்றி பேசாதீங்கன்றேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர்னா நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்றது மக்களுக்கு தெரியணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது முதலமைச்சருக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு ஆட்சி சரியாக இருக்கும். நீங்களும் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, யார் பேசுன்னு கேட்க மாட்டீங்க. எந்த தொடர்புமே இல்லாம ஒரு வளையத்துக்குள்ள நீங்க உட்காந்துக்கிட்டு உங்க நண்பர்கள், அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்சவங்கள யாராவது இருந்தா பரவாயில்ல, அது இல்லாம மற்ற மாநிலத்தை சார்ந்தவங்க, அந்த மாநிலத்துல வந்து கனிம வள கொள்ள நடத்தினவங்க, இது பண்ணவங்க அது பண்ணவங்க, இந்த வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க மீம்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது மட்டும்தான் அரசியல்னு நினைச்சுக்கிட்டு, அது ஏதோ இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தந்தது, அதில் நான் மாற்று கருத்தே சொல்லலை. அந்த வெற்றி என்பது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. அதை வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு தலைவனா ப்ரமோட் பண்ற தகுதி உங்களுக்கு மக்களால் தரப்பட்டது. அதை நீங்க பயன்படுத்தல. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன? இன்னைக்கு உங்களை ப்ரமோட் பண்ணாதனால, நீங்க அந்த இடத்துக்கு தக்கவாறு நடந்துக்காதனால இன்னைக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவோட எடப்பாடி என்ன செய்ய போறாரு சார்? எல்லாமே அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட பெரிய தலைகள் எல்லாம் இந்த பக்கம் தாவேக்க பக்கம் வந்திருக்கு. இப்போ அடுத்த நிலைப்பாடு என்ன உங்களோட? என்ன பெரிய தலை வந்துருச்சு? யார் பெரிய தலை சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு ஆளை சொல்லுங்களேன். இல்ல விஜயபாஸ்கரா இருக்கட்டும், 2 விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், சிவி சண்முகம், ஒருத்தரா சொல்றேங்க. நீ எத்தனை பேர் வேணா கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். யார் விஜயபாஸ்கர் சொல்றீங்களா? விஜயபாஸ்கர் அந்த மாவட்டத்தில் அவர் தான் எல்லாரும் சொல்றீங்களா? இந்த மாவட்ட கட்சி ஆபீஸ் இருக்கு தெரியுமா, அதுக்கு அவர் சாவி கொடுக்கல, அவர் கண்ட்ரோல்ல இருந்தது, அவர் மாவட்ட செயலாளர் இருந்ததுனால இருந்தது. அதுக்கப்புறம் எங்க போச்சு? அதிமுக அவர் இருக்க சொல்லியே தானே அவர்கிட்ட சாவி போடுங்கினாங்க. அப்போ இவரை விட அதிகமான ஆட்கள் அங்கே இருந்ததுனால தான் அதை வாங்க முடியுது, அவரே அதுக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் எங்க அவர் அதிமுகவோட பிடிச்சி வச்சா பிள்ளையார் வடிச்சு எந்த சாணி, அந்த சாணியெல்லாம் கொண்டு போய் இவங்க வந்து கோபுரம் கட்டலாம்னு நினைச்சாங்கன்னா இவங்க குப்பமேடா தான் ஆவாங்க தவிர அவங்களுக்கு எந்த. நான் கேட்கறது, விஜயபாஸ்கர் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. குட்காவில இருந்து, சொத்து கவுப்பு வழக்குல இருந்து, கனிம கொள்ளையில இருந்து எத்தனையோ அதை பட்டியல் போட்டோம்னா அதுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படும். இப்படிலாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நானே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பல நிகழ்ச்சிகள்ல அம்மா காலத்துல இருந்து வக்காலத்து வாங்கி இது பதில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தொல்லையெல்லாம் ஒழிஞ்சது, நான் நிம்மதியா இருக்கிறேன். நீங்க அவங்கள போய் தலைவர் ஒட்டுமொத்தமா அதிமுக இது போல தலைவர்களை இருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அடுத்த ஒரு நேரத்தை இந்த கொள்ளை அடிச்சு கொண்டு போய் எவன்கிட்டே கொடுத்துட்டு அவன் எவன் பேர் யார் பேர்ல எழுதிட்டாங்க அவனை போய் கடத்திட்டு வந்து அதை எழுதி வாங்கி, அதானே இவ்வளவு நாள் வந்து எடப்பாடியார் தான் காப்பாத்திருந்தாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க, அவர் நம்பிதாங்க ஏமாந்தாரு. இன்னைக்கு அதிமுகவில் தொண்டர்கள் எந்தவித நன்மையும் பெறாம இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்கன்னா இந்த கட்சியும் மேல வச்சிருக்க நம்பிக்கை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு அவர்கள் நடந்துகிட்ட முறையை வச்சுட்டு இன்னைக்கு நாங்க நம்பி இருக்கோம். ஆனா இந்த அயோக்கிய பசங்க கொள்ளை அடிச்சு வழக்குகள் வந்த உடனே இப்போ வழக்குல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக இன்னும் 5 வருஷம் வழக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்றதுன்ட்டு போய் ஆளுங்கட்சியில போறாங்கன்னா அவங்க எங்களுக்கு சுமை குறைஞ்சது, எங்களுடைய அழுக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்காக நாங்க எங்க நேரத்தை வீணாக்கி இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இவன் கொள்ளையடி வச்சு இவன் கொடுத்துட்டு நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தேன். உங்க பாவத்தை எல்லாம் விஜய் பக்கம் இறக்கி விட்டுட்டீங்க. இல்லைங்க, பாவத்தை அவங்க சுமக்கிறாங்களோ இல்ல பரிதாபத்தை சுமக்கிறாங்களோ, அவங்க பாவத்தை இவங்க சுமக்கிறதா கொடுத்திருந்தா இன்னத்தையும் மந்திரி ஆக்கி இருக்கணுமே. அவங்க உஷாரா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஆட்சி காப்பாத்திக்கணும். விஜய் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் முதலமைச்சரா இருக்கணும். அதுக்கு எவனாவது வந்து ஆதரவு கொடுக்கணும், அதுதான் அவங்க நிலைமை. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அதிமுகவில் நீங்க எம்எல்ஏவை இருக்க முடியாதுன்னு நாங்க வச்ச செக்குல திணறி போய் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போகவும் முடியாம வாங்கின காசுக்கு பதில் சொல்லிட்டு
இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அமைச்சர் பதவியும் கிடைக்கல, அந்த பதவியும் கிடைக்கல, இந்த பதவியும் கிடைக்கலன்ட்டு அதிமுகவோடு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு போய் புசி ஆனந்த்கிட்ட பேசுகிறாங்க, இதுன்றாங்க, இந்த எப்படியாவது எங்களுக்கு ஒரு விமர்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை உங்களுக்கு